ஜெபம் பண்ண கடவோம். கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த மகிமையான காலை திருவிருந்து ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருச்சமூகத்திலே நாங்கள் எல்லாரும் கூடி வரவும், உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய திருப்பந்தியிலே பங்கு பெறவும் எங்களை அழைத்து கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை தெய்வீக பிரசனை எங்களோடு கூட இருந்து அப்பத்தை பிட்கையிலே தம்மை வெளிப்படுத்தி உம்முடைய அன்பினாலும் கிருபையிலும் நிறைத்து எங்களை ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 5 பாமாலை 9 பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள். கீதம் 5 பாமாலை 9 பாடுவோம். நின்றபடியே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், ஒரு பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறல
எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்தில் அன்பு கூறுவ என்பது. இவைகளும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகள் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரது அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானத்தில் நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள்.
மனதுருக்கத்தின் ஆண்டவரே, மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாகவும் பாவம் செய்துள்ளோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உம்மை நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை. உம்முடைய விடுதலை அருள்படியில் இவ்வுலகில் மோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் பாவமறை எங்களை சுத்திகரியும். பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறவும் புது ஜீவன் உள்ளவர்களாய் வாழவும் உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவ வசனத்தை கேளுங்கள். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைபடிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் தம்முடைய மனம் திரும்பி தம்முடைய சகோதரர் சகோதரர் குற்றங்கள் மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளை விடுதலையாக்கி சகல நன்மையில் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 17ஆம் ஞாயிறுக்குரிய சொர்க்க ஜெபம். இறை மக்களும் ஆசாரியர்களே, கருணை நிறைந்த கர்த்தாவே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட உமது ஜனங்களை கொண்டு உம்முடைய இறைப்பணியை நிறைவேற்ற அழைத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவையுள்ளோர் மத்தியில் உமது ஊழியத்தை நிறைவேற்ற எங்களை ஆசாரியர்களாக அழைத்து அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர். பாவிகளை ரட்சிப்பின் பாதையில் வழிநடத்தவும் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் நோயுற்றவர்களை குணப்படுத்தவும் பலவீனர்களை பலப்படுத்தவும் எங்களுக்கு வேண்டிய உமது கிருபையையும் ஞானத்தையும் ஈந்திரளி வழிநடத்திட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள். வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானார். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவரால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள். அதற்கென்றே
நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்பது. இது ஆண்டவரின் திருவார்த்தை. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மார்க் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 39ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த மார்க் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். இயேசு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சீமோனும் அவனோடே இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது, உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம், வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலேய நாடெங்கும் அவருடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியையும் கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளில் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு ஒவ்வொரு வாரமும் தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு வாஞ்சியோடு கூட சாது ஐயா அவர்கள் நமக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாது அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே சாதை அவர்களுக்காக
அவர் செய்து கொண்டு வருகிற இந்த உன்னதமான ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக, என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. அநேக மக்களுக்கு இது மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதை எண்ணி நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஏவுவார்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இந்த ஊழியங்களை ஆதரிக்க தாங்க முன்வரலாம். நிச்சயமாய் அதோடைய பலனை நீங்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. விசேஷமாக இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை தாங்குவதற்கு முன்வந்த கோயமுத்தூரை சார்ந்த ஒரு அருமையான குடும்பத்தினருக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான அம்மா திருமதி சரோஜினி ஆல்பர்ட் அம்மா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியங்கள் அதிகமாக நேசிக்கிறவர்கள், நமக்காக ஜெபிக்கின்ற ஒரு அருமையான தாயார். கர்த்தர் தாமே அருமையான அம்மா அவர்களையும் தேவன் அவர்கள் கொடுத்த அருமையான மகள் மருமகன் அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. வேத வசனம் சொல்லுகிறபடியும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நெனமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் தாமே அம்மா அவர்களையும் அவருடைய அன்பு மகளுடைய குடும்பத்தையும் ஒவ்வொரு நாளும் நடத்தி ஆண்டவர் அவருடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி எல்லா விதமான சரீர ஆரோக்கியத்தினாலும் நன்மையினாலும் நிரப்பி அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவன் கர்த்தர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படி அம்மா அவர்களையும் அவருடைய மகளுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் தாமே அபரிவிதமாக ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினால் நிரப்புவாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களுக்காய் பல வகையில் உதவி செய்கிற உங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுடைய ஜெபங்களுக்காக மற்றும் உங்களுடைய ஆதரவு எல்லாவற்றுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் சமாதானம் கிருபையும் உங்கள் அனைவரோடு கூட என்றும் என்றும் சதா காலங்கள் எடுத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன்.
தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய திரு வார்த்தைகளை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்கின்ற உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திற்கு மிகவும் ஆசீர்வாதமாகவும் ஆறுதலாகவும் அது மகிழ்ச்சியாகவும் அமைவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் மாத்திரம் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, என்னை மறைத்து நீர் வெளிப்படும். உம்முடைய கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும். தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இன்றுமென்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள், தியான தலைப்பு எதுவென்றால், இறைமக்களும் ஆசாரியர்களே. இறைமக்கள் என்று சொன்னால் யார்? ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர்களும் ஆசாரியர்களே என்ற தலைப்பின் கீழ் நாம் தியானிக்கும்படியாக இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம், நாம் நிருப வாக்கியமாக வாசிக்க கேட்ட வேத பகுதியாகிய அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் இவ்வாறாக எழுதுகிறார். நீங்களோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களோ என்று சொன்னால் யார்? நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கும் எழுதுகிறதாவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் யார்? 4ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அப்படி என்றால் என்ன பொருள்? மறுபடியும் பிறந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரத்தில் இங்கு வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பாக்கியத்தை தான் இங்கு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களோ என்று சொல்லி இந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்டவர்களாம்? இங்கு வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம். அப்ப ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், மறுபடியும் பிறந்தவர்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருடைய சொந்த ஜனம். இதைத்தான் வெளிப்படுத்தல் 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்துட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக மாற்றிவிட்டார். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், மறுபடியும் பிறந்தவர்கள், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அவருடைய சொந்த ஜனமாக அவர் அழைக்கப்படுகிற அந்த பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களா? ராஜரீக ஆசாரிய கூட்டம். அதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். இறைமக்கள் என்று சொன்ன ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட அந்த பிள்ளைகள் எல்லாரும் ஆசாரியர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறோம். மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறது.
நம்மை பரிசுத்த ஜாதியாக தேவன் முன்ன தெரிந்து கொண்டார், நம்மை அழைத்திருக்கின்றார். அப்ப நாம யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசாரிய கூட்டம். அப்ப இந்த ஆசாரிய கூட்டமா இருக்கின்ற இந்த இறைமக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நம்மளோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அப்போ இறைமக்களாக இருக்கின்ற இந்த ஜனங்கள் ஆசாரிய கூட்டமாய் அழைக்கப்பட்டிருக்கிறபடியினால் இந்த ஆசாரியர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் குறித்து பார்க்கும் பொழுது இங்கு வெளிப்படுத்த எபிரேயருக்கு நிருபத்தில் வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. அவருடைய முதல் கடமை முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறார். அப்படி என்றால் இந்த ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும்? இறைமக்கள் ஆசாரியர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மனிதருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். நீங்கள் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசாரியர்கள் நிற்க வேண்டும். தீர்க்கதரிசிகள் தேவனுக்காக ஜனங்களுக்கு முன்பாய் நிற்கிறவர்கள். தீர்க்கதரிசிகளுடைய ஊழியங்கள் என்னவென்றால், ஆண்டவருடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு என்ன வார்த்தைகளை சொல்லுகின்றாரோ, என்ன எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அதையெல்லாம் இந்த தீர்க்கதரிசியுடைய இருதயத்தில் வைத்து விடுவார், வாயிலை போட்டு விடுவார். அதை அப்படியே ஜனங்கள்கிட்ட போய் சொல்ல வேண்டியதுதான் அவருடைய கடமை. பெரும்பாலும் இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை பார்த்தீங்கன்னா பல எச்சரிப்புகளை கொடுக்கின்றதை பார்க்கிறோம். சில இடங்களில் ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்களை எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்வதை குறித்து பார்க்கின்றோம். பெரும்பாலான தீர்க்கதரிசிகள் ஜனங்கள் சில தவறுகளை சுட்டி காட்டுகிற நிமித்தமாக ஜனங்களுடைய கோபத்திற்கு ஆளாகி இருக்கின்றார்கள். எலியா சொன்ன வார்த்தை நிமித்தமாக, அவன் செய்த காரியத்தின் நிமித்தம் ஏசபேல் எலியாவுடைய தலையை வாங்க வேண்டும் என்று நினைத்ததாக வேதத்தில் பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவது நிமித்தமாக பாழு கிணத்துல போட்டு படாத பாடுபடுத்தி விட்டார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் முடிவை குறித்து பார்க்கும் பொழுது அவரை வாளால் அறுத்து கொலை செய்து விட்டார்களாம். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் பூசி மெழுகுகிற ஊழியங்களை செய்ய மாட்டார்கள். இந்த தீர்க்கதரிசிகள் என்பது கண்டித்து உணர்த்துகிற ஒரு ஊழியம் தான். தேவன் என்ன சொல்லுகிறார் அப்படியே ஜனங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது, எச்சரிக்க வேண்டியது தான் தீர்க்கதரிசியுடைய கடமை, ஊழியம். ஆனால் இந்த ஆசாரின் ஊழியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவ சமூகத்துல மனிதர்களுக்காக நிற்பது. ஜனங்கள் பாவம் செய்கின்றவர்கள், பலவீனம் உள்ளவர்கள் தான். வசனம் அப்படித்தான் இருக்கு. அவர்கள் பலவீனம் உள்ளவர்கள், அவர்களுக்காக தேவ காரியங்களை பற்றி பேசுவதற்காக தேவ சமூகம் நியமிக்கப்படுகிறான். பரிந்து பேசும்படியாக. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் தெரியாமல் செய்து விட்டார்கள், மன்னியும் ஆண்டவரே. எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது கோபம் மூழ்கிறத மோசே சொல்லுவான், நீ உடனே தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு போ என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய உக்கிர கோபத்தை தணிப்பதற்காகத்தான் இந்த ஆசாரியர்கள் தேவ சமூகத்தில் மன்றாடுகிறார்கள், பலி செலுத்தப்படுகிறார்கள் என்பதாக இங்கு வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கு வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இதே எபிரேயருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்பதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு சிறந்த ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஜனங்களுக்காக தேவ சமூகம் மன்றாடுகிறார். அவரை போல் ஒரு சிறந்த பிரதான ஆசாரியர் யாருமே கிடையாது. நீங்க இதே எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 7ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அவரை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிற 17ஆம் வசனத்துல, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர். இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பெரிய ஒரு ஆசாரியராக இருந்தார். ஆகவே தான்
லூக்கா 23:34 சிலுவையிலே தொங்கும் பொழுது தன்னை அடித்தவர்களை, தன்னை துன்பப்படுத்தினவர்களை, காயப்படுத்தினவர்களை, துப்பினவர்களை, பரிகாசம் பண்ணினவர்களை பார்த்து சொல்லுகின்றார், பிதாவே இவருடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, பிதாவே உம்முடைய தண்டனை இந்த ஜனங்களுக்கு வந்துவிடக் கூடாது, என்னுடைய இரத்தத்தை இவர்களுக்காய் சிந்திருக்கின்றேன் பலியாக, இவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்க வேண்டும் சொல்லி மன்றாடுகின்றதை பார்க்கின்றோம். 106ஆம் சங்கீதத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 19ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை உள்ள வசனங்களில் மிக அழகாக சொல்லுகிற, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு வரும்பொழுது ஓரே பர்வதத்துக்கு வருகின்றார்கள். நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக மோசே மலைக்கு சென்று விட்டான். கீழே இங்கு ஆரோன் இருக்கின்றான். ஜனங்கள் எல்லாரும் வந்து சொன்னார்கள், எங்களுக்கு முன்பாக செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணும் என்று சொல்லி நச்சரித்து விட்டார்கள் ஆரோனை. வேறு வழி கிடையாது. தங்களிடத்தில் எல்லா பொன்னையும் வெள்ளியும் கொடுக்கின்றார்கள். அதை உருக்கினார்கள். ஒரு கன்றுக்குட்டி வந்து விட்டது. நடந்தது என்ன இங்கு வேத வசனம் சொல்லுகிறது. இங்கே 106ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்திலே, அவர்கள் ஓரேபிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவர்களையும் செய்தவராகியும் தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செய்தார். எகிப்திலே 10 வகையான வாதைகள் வந்தது. ஆனால் ஒன்று கூட இஸ்ரவேல் ஜனங்களை சேதப்படுத்தவில்லை. கடைசி சங்கார தூதன் வந்தான். எகிப்திலே பயங்கரமான மரண ஓலல்கள், புலம்பலுடைய சத்தம் கேட்டது. இஸ்ரவேல் மக்கள் காக்கப்பட்டார்கள். வனாந்திரத்திலே நடந்து வந்தார்கள். முன்னே செங்கடல், இருவரமும் வனாந்திரம், பின்னால் பார்வோன். எவ்வளவு ஆச்சரியமா இந்த ஜனங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு போனார். செங்கோலை நீட்டினான், கடல் 2ஆய் பிரிந்தது. ஜனங்கள் ஆச்சரியமாய் வெட்டாந்தரையில் நடந்து போவது போல் போனார்கள். 3 நாளை நடந்து போனார்கள். அக்கறைப்பட்ட பிறகு தண்ணீர் தாகமாய் இருந்தது. ஒரு இடத்திற்கு சென்றார்கள். தண்ணீர் கசப்பாய் இருந்தது. ஒரு குப்பை வெட்டி உள்ளே போட்டார், மதுரமாய் மாறிற்று. தண்ணீர் தாகம் எடுத்தது. கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். பசியாயிருந்தார்கள். வானத்தை திறந்து தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவினால் போஷித்தார். இந்த ஜனங்கள் மறந்து போனார்கள். ஆண்டவருடைய கரத்தில் எத்தனையோ நன்மைகளை பெற்று நாம் அநேகர்கள் மறந்து போய் விடுகிறோம். நம்முடைய இரட்சகராய் இருக்கிற கண்மலையை மறந்து போனார்கள் வசனம் சொல்லுகிறது. மாட்டை தின்கிற இந்த புல்லை தின்கின்ற இந்த மாட்டிற்கு ஒப்பாக ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அவர் அதை நமஸ்கரிக்க ஆரம்பித்தபடினால் தேவ கோபம் வெளிப்பட்டதுங்க. மோசே என்ன செய்தான் தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரு, மோசே என்னை விட்டுவிடு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிற ஜனங்களை அழிக்க போறேன்னு சொன்ன உடனே, நல்லது ஆண்டவர், இந்த ஜனங்களை அழித்து விட்டு வணங்கா கழுத்துற ஜனங்களை சொல்லிவிட்டு அவர்கள் ஆண்டவருடைய கோபத்துக்கு இடமாக அவர் விட்டுவிடவில்லை. அவருடைய கால்களை இருக்க பிடித்து கொண்டார். ஆண்டவரே, இந்த ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்து அருகில் மன்னியும் இல்லாவிட்டாலும் ஜீவ புஸ்தகம் என் பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கதறினான். 23ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் அவர்கள் நாசம் பண்ணுவேன் என்றால் அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிர கோபத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு ஆசாரியனுடைய வேலை என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் மனிதனுக்காக, ஆண்டவரே இந்த ஜனங்கள் பாவம் செய்து விட்டால் மன்னியும் என்று சொல்லி கதற வேண்டும். தேவ சமூகத்தில் அவர்களுக்கு நிற்க வேண்டும். இதுதான் ஆசாரியனுடைய வேலை. இறை மக்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். இது ஆசாரியர்கள் பார்த்துக் கொள்வார்கள். ஐயா, ஒரு குருவானவருடைய ஊழியம், ஒரு சபை ஊழியருடைய ஊழியம் அவர்கள் செய்யட்டும் என்று சொல்லி நாம ஏதோ சண்டே சர்வீஸுக்கு போனோம், காணிக்கை போட்டு ஜெபம் பண்ணணும், வீட்டுக்கு போனோம், சாப்பிட்டோம், தூங்கணும், நம்ம வேலையை பார்த்தோம், திங்கக்கிழமை என்பது அல்ல. அன்பானவர்களே, நாங்கள் எவ்வாறு இந்த ஆசாரியத்துவ ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதே போல் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் எல்லாரையும் தேவன் அழைத்திருக்கின்றார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆரோனுடைய சந்ததியில் தான் இந்த ஆசாரிகள் எழும்பினார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து விசுவாசி, இயேசு கிறிஸ்து தெய்வமாய் கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அவர் ஆசாரிகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார். நம்மை சுற்றிலும் உள்ள ஜனங்களுக்காக நாம் என்ன செய்திருக்கின்றோம்? தேவ சமூகத்தில் அவர்களுக்காக நாம் காத்து கிடக்கின்றோமா? நாம் கண்ணீர் வடித்திருக்கின்றோமா? ஏதாவது சொல்லியிருக்கின்றோமா? உனக்காக இயேசு மரித்தார், இன்றைக்கு இந்த இயேசுடைய நேசிக்கிறவர் சீக்கிரம் வரப்போகிறார், அப்படி வருகைக்கு ஆயத்தமாயிரு என்று சொல்லி என்றைக்காவது சொல்லியிருக்கின்றோமா? அழிந்து போகிற ஜனங்களை குறித்து நமக்கு பாரம் இருக்கிறத நாம் யோசித்து பார்க்க வேண்டும்.
டேவிட் பிரைனேட் சொல்லப்பட்ட ஒரு தேவ மனுஷனுக்குள் சொல்லப்பட்டிருக்க அமெரிக்க பூர்வீக குடிகளுக்கு மத்தியில் வல்லமையை ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரர். வெகு ஆண்டுகள் கிடையாதுங்க, 29 ஆண்டுகள் தான் உயிர் வாழ்ந்தார். தன்னுடைய காலமெல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கையே கர்த்தருக்கு பலிபீடமாய் ஒப்பு கொடுக்கிற இந்த பலிபீடத்திலே தேவனுக்காக, இந்த ஜனங்களுக்காக தேவ சமுதிரம் கிடக்கு சொல்லுவதாக என்று சொல்லி அவர் தன்னுடைய வாழ்க்கையே என்ன செய்தார், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். அதிகமான ஜெபங்கள், பலவீனங்களுக்கு மத்தியிலே தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அந்த ஜனங்களுக்காக ஒப்பு கொடுத்து மரித்து போனார். ஒரு பெரிய எழுப்புதல் அமெரிக்க தேசத்தில் எழும்பிற்று. அது மாத்திரமல்ல, இங்கிலாந்து தேசத்தை சார்ந்த, வேல்ஸ் தேசத்தை சார்ந்த அருமையான ஊழியக்காரர் டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்க தேசத்துக்கு சென்றார். இருண்ட கண்டம் என்று அழைக்கப்பட்ட அந்த தேசத்திற்குள்ளாக பல 100 மைல்கள், ஆயிரக்கணக்கான மைல்கள் நடந்தே சென்றார். பயங்கரமான வியாதிகள் அவருக்கு வந்தது. சுகாதாரம், சரியான சுகாதாரம் கிடையாது, மின்சார வசதி கிடையாது, நாகரிகம் எதுவும் கிடையாது. அவர் உள்ளே சென்று எப்படியா இருந்து ஜனங்கள், இருண்ட கண்டத்தில் இருந்த ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அடிமை வியாபாரம் கொடிகட்டி பறந்தது, அதை நிறுத்த வேண்டும். இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒரு பெரிய தாகத்தோடு கூட அவர் சென்றார். பல மாதங்களாக அவரிடமிருந்து எந்த ஒரு பதிலும் அவரை அனுப்பின மிஷனரி சொசைட்டிக்கு வரவில்லை. ஆகவே அவர் நியூயார்க் ஹெரால்டு சொல்லப்பட்ட ஒரு பத்திரிகையின் சார்பாக ஒரு மனிதரை, ஸ்டான்லின்னு சொல்லப்பட்ட ஒரு மனிதனை அவர் தேடி பிடிக்கும்படியாக அனுப்பப்பட்டார். இவர் பார்த்து, அவர் ஊழியத்தை பார்த்து அதிசயப்பட்டு போனார். இந்த ஹென்றி மார்டின் ஸ்டான்லின்னு சொல்லப்பட்ட இந்த மனிதர் ஒரு நாஸ்திகர், ஏத்திஸ்ட், கடவுள் என்று சொல்லுகிறவர். அவரை பார்த்தவொன்னே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. டாக்டர் லிவிங்ஸ்டனை பார்த்தவொன்னே ரொம்ப ஆச்சரியப்பட்டார். காணாமல் போன மனிதரை கண்டுபிடித்தது போல ரொம்ப சந்தோஷப்பட்டார். 2-3 மாதங்களுக்கு மேலாக ரோடு கூட தங்கி திரும்பி வரும்போது அவர் சொன்னார், இந்த லிவிங்ஸ்டனுக்கு பார்ப்பதற்கு முன்பாக நான் ஒரு நாத்திகனாக இருந்தேன், ஆனால் இவருடைய வாழ்க்கை மூலமாக ஆண்டவனோடு கூட பேசினார். இந்த லிவிங்ஸ்டன் சொல்லுகிற இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். அந்த அளவிற்கு அவருடைய வாழ்க்கையை தன்னையே கர்த்தருக்காக அர்ப்பணித்தார். அந்த மக்கள் எப்படியும் ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லி இரவு பகல தேவ சமூகத்தில் காத்திருந்தார். ஒரு நாள் பயங்கரமான ஒரு வியாதி, அவரால் சாப்பிட முடியவில்லை. அவர் இருமிக் கொண்டே இருந்தார். இரவு படுக்கைக்கு ஒரு சின்ன குடிசை தாங்க, அந்த குடிசை வீட்டிற்குள்ளாக சென்றார். ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணி, ஆண்டவரே, இந்த இருண்ட கண்டமாகி இந்த ஜனங்கள் ஆப்பிரிக்க தேசத்தின் ரட்சியும் ஆண்டவரே, தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கூட ஜெபித்து படுக்கைக்கு சென்றார். விடியற்காலம் ஆனது, வெகு நேரம் ஆகியது, கதவு திறக்கப்படவில்லை. அவரால் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் காலையில் வந்து பார்த்தார்கள், இன்னும் கதவு திறக்கப்படவில்லை. தட்டி பார்த்தார்கள், திறக்க சொன்னவுடன் கதவை திறந்து உள்ளே போனார். அதிர்ச்சி அடைந்தார்கள். டேவிட் லிவிங்ஸ்டன் அவர் ஜெபம் பண்ணினபடியே தன்னுடைய உயிரை ஆண்டவருக்கென்று ஆண்டவருடைய சமுதிரம் ஒப்புக் கொடுத்தார். எந்த தேசத்தை அதிகமாக நேசித்தாரோ அந்த தேசத்திலே தன்னுடைய ஜீவனையும் கொடுத்தார். அவரை நேசித்த ஆப்பிரிக்க தேச மக்கள் என்ன செய்தால் தெரியுமா? என் தேசத்தை அதிகமாக நேசித்த லிவிங்ஸ்டனை நாங்கள் அடக்கம் பண்ணுவதற்காக இங்கிலாந்து தேசத்தை கொண்டு போவதில்லை, இந்த தேசத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் மற்றவர்கள் எல்லாரும் அந்த தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகவே என்ன செய்தாலும் தெரியுமா? அவருடைய இருதயத்தை எடுத்து அவருடைய குடிசைக்கு முன்பாக இந்த ஒரு மரத்தின் கீழ் புதைத்து விட்டார். ஒருவேளை டேவிட் லிவிங்ஸ்டனுடைய சரீரம் இந்த இங்கிலாந்து தேசத்தை கொண்டு போனாலும் கூட அவருடைய இருதயம் எங்கள் தேசத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய இருதயத்தை எடுத்து புதைத்து வைத்தார்கள். அவருடைய சரீரத்தை பானம் பண்ணி கிட்டத்தட்ட 11 மாதங்கள் பிரயாணப்பட்டு அவருடைய உடம்பை தூக்கி கொண்டு ஆயிரக்கணக்கான மைல்கள் நடந்தே கொண்டு கப்பல் ஏறி இங்கிலாந்து தேசத்துக்கு கொண்டு வந்தார்கள். அங்கே இருக்கின்ற வெஸ்ட்மினிஸ்டர் அபேன்னு சொல்லப்பட்ட ராஜாக்களும் ராணிகளும் அந்த தேசத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கின்ற மக்களுக்காய் இருக்கின்ற அந்த கல்லறையிலே ஒரு ராஜ மரியாதையோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டார். அந்த அடக்கத்துக்கு பிறகு அந்த அடக்க ஆராதனை நடக்கவில்லை. ஒரு மிஷினரி, ஒரு எழுப்புதல் ஒரு கூட்டமாக நடைபெற்றது. அதன் மூலமாக ஏராளமான மக்கள் தங்கள் மிஷினரி பணிக்கென்று அர்ப்பணித்தார்கள். இவருடைய வாழ்க்கையின் மூலம் சொல்லப்பட்டவர் வில்லியம் கேரின்னு சொல்லப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்து இந்த மிஷினரிகளின் தந்தை என்று சொல்லி அழைக்கப்பட்ட இது வில்லியம் கேரி. அவர் பல மொழிகளிலே வேதாமத்தை மொழிபெயர்த்த ஒரு சிறந்த ஒரு ஊழியக்காரர். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய இந்த ஜெபங்கள் தன்னை ஆண்டவருக்கு என்று மனிதர்களுக்காக தேவ சமூகத்தை அர்ப்பணித்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் மூலமாக எத்தனை பெரிய எழுப்புதல் அடைந்திருக்கிறது. இறை மக்களாய் வாழும்படியாய் இருக்கின்ற நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆசாரிய கூட்டம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த ஊழியத்தை நாம் உண்மையாய் செய்வோம் என்று சொன்னால் நம் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகுங்க. தேசம் ரட்சிக்கப்படும்,
இந்த தேசத்திற்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? தேசத்திற்காக கண்ணீர் வடித்திருக்கின்றோமா? என் ஜனங்கள் ஆண்டவர் அறியாது இருக்கிற ஜனங்களுக்காக நாம் ஏதாவது செய்திருக்கின்றோமா? யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வருகையிலே ஒரு நாள் நம்மை பார்த்து கேட்பார், மகனே மகளே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக என் உயிரையே கொடுத்தேனப்பா, உனக்காக என் உயிரையே கொடுத்தேனம்மா, நீ எனக்கு என்ன செய்தாய்? நம் வெட்கத்தோட தேவ சமுதிரம் போக முடியுமா? யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ராஜரீகமான ஆசாரிய கோட்டை ஒரு பெரிய நல்ல பதவி தாங்க நமக்கு. அது உயர்ந்த ஒரு அந்தஸ்து நம்ம கௌரவப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அந்த ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய வாழ்க்கை நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? இந்த ஜனங்களுக்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும்? இங்கே வேதத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. மல்கியாவின் புஸ்தகத்தில், மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. 7ஆம் வசனம், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். இந்த ஆசாரியன் என்ன செய்யணும் தெரியுமா? எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அவன் வாயில் வேதம் இருக்கணுங்க, சத்திய வேதம் இருக்கணும். இறைமக்களாக இருக்கின்ற நாம் ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த ஆசாரியனுடைய உதடுகளிலே சத்திய வேதம் இருக்கணும், அறிவை காக்க வேண்டும். ஏனென்றால் வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம்? ஒரு காலத்தில் நம்முடைய குடும்பங்கள்லாம் வேத புஸ்தகம் அதிகம் கிடையாதுங்க. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிதில் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் மொத்தம் 6 பேர், அப்பா அம்மா நாங்கள் 4 பேர், 6 பேர். ஒரு பைபிள் தாங்க இருந்துச்சு, ஒரு புதிய ஏற்பாடு இருந்துச்சு, ஒரு ஜெப புஸ்தகம் இருந்துச்சு, அதுவும் பாதி பழைய ஒரு ஜெப புஸ்தகம். இதை வைத்து கொண்டு தான் ஆரம்ப காலத்திலே நாங்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, கர்த்தரை தேடுவதற்கு ஆலயத்திற்கு போவோம். யாரும் ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு போகிறாங்கன்னு அவங்க பைபிள் எடுத்துக்கிடுவாங்க, அடுத்தவங்க 2வது போகிறவங்க புதிய ஏற்பாடு எடுத்துக்கிடுவாங்க. அந்த காலத்தில் வாங்குவதற்கு இந்த வேதாகம் இப்பொழுது போல் ரொம்ப எளிதாக கிடைப்பது கிடையாது. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு புத்தகத்தை ஒரு வேதாகமத்தை வாங்குவதற்காக நான் 2 மாதங்கள் கொஞ்சம் ரூபாய் 2 ரூபாயாக நான் சேகரித்து, என்னுடைய மாமா ஒருத்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர், அவர் எனக்கு போய் என்ன செய்தார், அவர் ஒரு பாதி ரூபாயை போட்டு கிட்டத்தட்ட நாங்கள் இருக்கின்ற இடத்துலேருந்து ஒரு 90 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஒரு புத்தக கடையில் போய் ஒரு வேதாகமத்தை வாங்கி கொடுத்தார். அந்த வேதாகமத்தை பார்த்த உடனே அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். எங்கள் வீட்டில் முதல்ல ரட்சிக்கப்பட்டது நான் தான். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு எங்கள் வீட்டில் முதல் வந்து வேத புத்தகம் இதுதான் பார்த்துக்கிட்டேங்க. ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது. நம்முடைய செல்ஃப் நிறைய வேத புத்தகம் இருக்கிறது, ஆங்கில புத்தகம் இருக்கிறது, தமிழ் வேதாகம் இருக்கிறது, கமெண்ட்ரிஸ் இருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஏராளமான வேத புத்தகங்கள் இருக்கிறது. அதுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. ஆனால் எதில் பஞ்சம் தெரியுமா? நம்முடைய வாயில சத்திய வேதம் கிடையாது, அதுதான் பஞ்சமாக இருக்கிறது. வேதம் இல்லாமல் இருக்கின்ற ஒரு மனிதன் இருப்பான் என்று சொன்னால் அவன் கிறிஸ்தவனே கிடையாது, கிறிஸ்தவளே கிடையாது. இன்றைக்கு நம்முடைய தினசரி பேப்பரை பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது, மணிக்கணக்காக நியூஸை கேட்பதற்கு நமக்கு நேரம் கிடைக்கின்றது. ஒரே நியூஸை 10 பேர் சொல்லுவாங்க. அந்த யூடியூப்பில் வந்திருக்கு பார்த்துக்கணுங்க, ஒவ்வொருவரும் அதே நியூஸை பல வித கோணங்களை சொல்லுவாங்க, இருந்து பார்த்து கொண்டே இருப்பாங்க. ஃபேஸ்புக்கு பார்க்க நேரம் இருக்கிறது, திடீர்னு மணியை பார்ப்போம் 3 மணி நேரம் போயிருக்கும் பார்த்துக்கிடுங்க. பல மணி நேரங்கள் சீரியல் பார்ப்பாங்க. ஆனால் வேதத்தை வாசிப்பதற்கு, ஒரு அதிகாரத்தை வாசிப்பதற்கு 10 நிமிஷம் உட்கார்ந்து பார்ப்பதற்கு, வாசிப்பதற்கு நமக்கு நேரம் கிடையாதுங்க, நேரம் கிடையாது. எவ்வளோ ஒரு பயங்கரமான நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? நிர்விசாரமான கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களை கிறிஸ்தவன் சொல்லிக் கொள்கிற அநேக மக்கள் நிர்விசாரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் இன்றைக்கு ஜனங்கள் வேத வசனத்தை கேட்காமல் மடிந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் நம்முடைய வாயிலே வேதத்தை எதிர்பார்க்கிறாங்க, அறிவை பார்க்கிறாங்க. அதை நாம் கொடுக்கின்றோமா
யோசித்து பார்க்கணுங்க, யோசித்து பார்க்கணும். நான் மாத்திரம் கெட்டு போனால் பரவாயில்லைங்க, நம்முடைய பிள்ளைகளையும் கூட நான் அவ்வாறு வளர்க்கவில்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு நீ டியூஷன் போனாயா, அதை படித்தாயா, இதை படித்தாயா, ஹோம்ஒர்க் செய்தா, எல்லாவற்றையும் கேட்கின்றோம். அந்த பிள்ளைகளுக்கு தெரியாவிட்டால் அம்மா என்ன செய்கிறாங்க, கையை பிடிச்சி சின்ன குழந்தைங்க எழுதி கொடுக்குறாங்களே. ஆனால் இதே வேளையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு திருவசனத்தை சொல்லிக் கொடுக்குறோமா, வேதத்தை கற்றுக் கொடுக்குறோமா? நீ வேதம் வாசித்தாயா, இன்றைக்கு ஜெப புஸ்தகத்தை படித்தாயா, சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணினாயா? கேட்கின்றோமா? கேட்கவில்லைங்க. ஆகவே தான் இன்றைக்கு சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். இறை மக்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். நான் ஆண்டவருடைய பிள்ளை. யார் பிள்ளை அப்படி கேட்டால் ஏசப்பா பிள்ளைன்னு எவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்க. ஏசப்பா பிள்ளை அந்த நீங்கள் ஆசாரியராக இருக்கிறீர்கள் சொன்னால் தேவ சமூகத்தில் இந்த ஜனங்களுக்கு நிற்கிறீர்களா? அப்படி எதிர்பார்க்கிற வேத வசனங்கள் வாயில் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். இல்லாவிட்டால் நாம் இறை மக்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதில் ஒரு நியாயம் கிடையாதுங்க. நம்ம அநியாயம் பண்ணி கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு செல்லுகின்ற இங்கே வசனம் சொல்லுகிறவர்களை பார்த்து, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். யாரெல்லாம் இறை மக்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வார்த்தைகளை சுமந்து செல்லுகின்ற கர்த்தருடைய தூதர்கள். அப்போ இந்த வசனத்தை என்ன செய்யணும், அதிகமாக நம்ம வாசிக்கணுங்க. எப்படி வாசிக்கணுமா? நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது 1 பேதுரு நிருபம் 1 நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் ஆஞ்சியாயிருங்கள். இந்த வேத வசனத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. களங்கமில்லாத ஞானப்பால். அது மீது என்ன செய்யணுமா, அதை குடிப்பதற்கு, அதை பருகுவதற்கு ரொம்ப வாஞ்சியாக இருக்கணுமா. சின்ன குழந்தைகள் இந்த பால் குடிப்பதில் எவ்வளோ ஒரு ஆசை. நல்ல ஹெல்த்தியான ஒரு பேபி என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பால் குடிக்கும். பார்த்துக்கிடுங்க. பால் டைமுக்கு வரலைன்னா அது அழ ஆரம்பித்து விடும். ஒரு 2 நிமிஷம் லேட் ஆகிட்டுனா ஒரே கூப்பாடு போட்டு விடும். இருமா 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 நான் பால் தரேன்னு சொல்லி நம்ம உடனே பாட்டிலில் பால் அடித்து கொண்டு வந்த பிள்ளை கையை அப்படியே தேடி பிடிச்சி எடுத்து உடனே வாய்க்குள்ளே கொண்டு வச்சு அது என்ன செய்யணும், குடிக்காருங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தை நினச்சி அமைதியாக இருக்கும். அந்த குழந்தைக்கு அந்த பால் மீது அவ்வளோ ஒரு ஆசை, குடிக்கணும்ன்ட்டு. அதே மாதிரி வேத வசத்து மீது நமக்கு ஒரு ஆசை வரணுங்க. புதிதாய் பிறந்த ஒரு குழந்தைகளைப் போல அந்த திருவசனத்தின் மீது நம்ம வாஞ்சியாயிருக்க வேண்டுமா. அது எப்படி இருக்கணுமா, அந்த வாஞ்சை எப்போ வரும், அது அந்த பாலை குடிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இருக்கணும், அதையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது திருவசனத்தை குடிப்பதற்கு நம்ம எப்போ வாஞ்சை வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2ஆம் வசனத்தை பாருங்க. சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. முதல்ல துர்க்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறு, 5 வகையான காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. துர்க்குணம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, கபடம் இருக்கக்கூடாது, புறங்கூறுதல் இருக்கக்கூடாது, கபடம் என்ன செய்யக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. இதெல்லாம் வைத்து கொண்டு மனசுகளை வச்சுக்கிட்டு வரட்டும் இவன் நம்ம பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வச்சுட்டு நம்ம சீக்கிரம் பைபிளை வாசித்து நீங்கள் 2ல் 1 பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம சில பேர் செய்தாங்க தெரியுமா. அப்படிலாம் நீங்கள் செய்தீங்கன்னா, வசனத்தை நீங்கள் போய் படித்தீங்கன்னா ஒரு வார்த்தை உள்ள நிச்சயம் தெரியுமா போகாது. நீங்கள் வாசிக்காமலே இருக்கிறீங்க. நிறைய பேர் டெய்லி வாசிக்க தான் செய்தீங்க. ஆனால் ஏன் அது உள்ளத்தில் போய் உங்களுக்கு கிரியை செய்யலை தெரியுமா? ஏன் அந்த அறிவு நமக்கு வரலை தெரியுமா? நமக்குள்ள துர்க்குணம் இருக்குது, கபடம் இருக்குது, பொறாமை இருக்கிறது, வஞ்சகம் இருக்கிறது, புறங்கூறு. எப்போ பார்த்தாலும் யாரையாவது பற்றி குறை சொல்கிறது, வஞ்சகத்தோடு கூட பேசுகிறது, கபடம் உள்ள எண்ணம். வெளியில் பேசும்போது ரொம்ப நல்லா பேசும், உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது தெரியுமா, கபடத்தனம் இருக்கும். பார்த்துக்கலங்க, வஞ்சகம் இருக்கணும், துர்க்குணம் இருக்கு. இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் இந்த திருவசனமாய ஞானப்பால் மீது நீங்கள் குடிக்கணும்னு வந்தீங்கன்னா குடிக்க முடியாது. இந்த குழந்தைகளை பாருங்கள், ஏதாவது அந்த பிள்ளை சிக்காயிட்டுன்னு வச்சுக்கிடுங்களேன், நீங்கள் பாலை கொண்டு நீங்கள் ஊட்டினாலும் சரி திணிச்சாலும் சரி பாலை குடிக்குமா? குடிக்காது. அதுக்கு ஆசை இருக்காதுங்க, ஆசை இருக்காது. அதே போல தான் ஆவிக்குரிய வியாதிகள் இதெல்லாம் நமக்குள்ளே இருந்ததுன்னா, நீங்கள் ஒரு அதிகாரம் இல்லை 9 அதிகாரம் படித்தாலும் உள்ள ஒரு வசனம் உள்ளே போகாது. பார்த்துக்கிட்டேங்க.
அப்போ நீங்கள் தேவ சமூகத்தை சொல்லணும், ஆண்டவரே இப்படிப்பட்ட பாவங்கள் எனக்குள் இருக்கும் என்று சொன்னால் அதை என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரை, இரத்தத்தினால கழுவும் ஆண்டவரை சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிப்பீர்கள்னு சொன்னால் இந்த வேத வசனத்தின் மீது உங்களுக்கு தாகம் வருங்க, ஒரு ஆசை வருங்க, வாஞ்சை வரும். இந்த வேத வசனத்தை விட்டு ஒரு நாள் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க தெரியுமா? பிரிய மாட்டீங்க. அந்த வேத வசனம் உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த தேவ ஞானம் வெளிப்படுங்க. அப்பொழுது நீங்கள் யார்கிட்டையாவது போய் ஆண்டவரை பற்றி சொன்னீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், நீங்கள் ஆண்டவரை பற்றி மாத்திரம் கிடையாதுங்க, அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சேர்த்து நீங்கள் நினைச்சுவீங்க தெரியுமா? சொல்லுவீங்க. அவன் சொல்லுவான், என்ன இந்த பிரச்சனை உனக்கு எப்படியா தெரியும்? உங்களுக்கு தெரியாதுங்க, உங்களுக்குள்ளாக இருக்கின்ற வார்த்தையாக இருக்கிற ஆண்டவர் ஆவியானவருக்கு எல்லாம் தெரியும். பார்த்துக்கிட்டேன், எல்லாம் தெரியும். அப்போ ஒரு ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்தில் மனிதனுக்காக நிற்கணும். இரண்டாவதாக அவனுடைய வாயில சத்திய வேதம் இருக்கணும். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய வாயிலே ஜனங்கள் வேதத்தை தேடுவார்கள். அவன் சேனையுடைய கர்த்தரின் தூதன். நமக்குள் இந்த வேதம் இருக்கணும். ஜான் வெஸ்லி குறித்து நான் வாசித்த போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவர் சொன்னாராம், நான் வேதத்தை தினந்தோறும் வாசிக்கிறேன், சில வேளைகளில் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு சொன்னாராம், நான் வேதத்தை ரொம்ப நேரம் வாசிச்சிருவேன், 10 மணி நேரம் தான் வாசிச்சிருப்பேன். அந்த வேத வசனத்து மீது இருக்கிற ஆசையில் கூட ஒரு மணி நேரம் 2 மணி வாசனை நல்லா இருக்குன்னு சொல்லி பைபிள் எடுத்தாச்சுன்னா என் கண் என்ன செய்யுது தெரியுமா? வலிக்க ஆரம்பிச்சிடும். 10 மணி நேரத்தை வேதத்தை வாசித்து 11ஆவது மணி நேரத்துக்கு போகும்போது கண்ணு வலிக்கும். நமக்கு ஒரு அதிகாரம் படிக்கிறதுக்குள்ள தூக்கம் வந்துடுது. பார்த்துக்கிடுங்க, எப்பண்டா இந்த அதிகாரம் முடியும்? இருக்கிறதுல சின்ன அதிகாரம் எது இருக்குது? அப்படி பார்க்குற மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. பார்த்துக்கிடுங்க, இன்னைக்கு டைமே கிடைக்கல. ஜான் வெஸ்லி சொல்றார், 10 மணி நேரம் நான் வேதத்தை வாசித்திருக்கிறேன். அவர் அடிக்கடி அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார். 50,000க்கு அதிகமான பிரசங்கம் பண்ணியிருக்கின்றார். லட்சக்கணக்கான மைல்கள் குதிரையில சென்று ஊழியம் செய்திருக்கிறார். அவர் சென்ற பகுதிகளெல்லாம் எழுப்புதல். இங்கிலாந்து தேசத்தை அசைத்த ஒரு மாபெரும் மனிதர் ஜான் வெஸ்லி. வேற ஒன்றும் கிடையாதுங்க, திருவசனமாய களங்கம் இல்லாத ஞானப்பால். ஆண்டவர் நமக்கு வேதத்தை கையில் தந்திருக்கிறாருங்க. தரட்டா பரவாயில்லைங்க, எல்லார் வீட்லேயும் பல வேத புத்தகங்களை வைத்திருக்கிறோமே. இன்னைக்கு அட்டை கூட பழசாகாமல் அப்படியே எத்தனை பேர் அப்படியே ஷெல்ஃபில் வச்சுருக்காங்க தெரியுமா? அதை பயன்படுத்துங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்கங்க. ஆசீர்வாதம். கடைசியாக நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த ஆசாரியனுடைய வேலை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள் என்று சொல்லப்பட்டது. நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர்கள், தேவனுடைய பணிவிடைக்காரர்கள். யார் அவங்க? என்ன செய்யணும்? 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். அப்போ இந்த ஆசாரியருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை குறித்து நாம சொல்லணும். அவருடைய நாளை குறித்து, நீதியை சரி கட்டும் நாளை குறித்து சொல்லணும். துயரப்பட்ட அனைவருக்கு ஆறுதல் செய்யணும். நான் முன்பே சொன்னேன், ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு சிறந்த ஒரு பிரதான ஆசாரியர். அப்படி ஊழியத்தின் ஆரம்பத்தில் இங்கே வேதத்தில் வாசித்து பார்க்க லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு ஓய்வு நாளில் நாசரேத்துக்கு வந்து வழக்கத்தின்படியே அவர் ஜெபாலயத்துக்கு வந்து அவர் என்ன செய்தார்னா வேத புத்தகத்தை திறந்து வாசிக்க ஆரம்பித்தார். நீங்கள் ஏசாயா லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்க. அவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவர் சொல்றாரு, தன்னை குறித்து சொல்லுகிறார், இந்த ஆவியானவர் எனக்கு எதற்கு இருக்கிறார் தெரியுமா?
தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே 33 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார். 3.5 ஆண்டு காலங்கள் ஊழியம் செய்தார். அவர் ஊழியம் செய்த நாட்களில் அவர் சாப்பிடுவதற்கு கூட நேரம் கிடையாதுங்க. எப்பொழுது பார்த்தாலும் அவர் ஏதாவது செய்து கொண்டிருந்தார். தேவ ராஜ்யத்துக்கு எடுத்த காரியங்களை செய்து கொண்டிருந்தார். ஒன்று சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பார், இல்லை வியாதிகளை சுகமாக்கி கொண்டும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட ஒவ்வொருவருக்கு விடுதலையை கொடுத்து கொண்டும் இல்லை ஜெபம் பண்ணிக்கிட்டு இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருந்தார். நீங்கள் வேதத்தில் நம்ம வாசித்து பார்க்கும்பொழுது மார்க் 1ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தில் அதிகாலையிலே எழுந்து ஜெபிக்க போய் விடுவாராம். அது மாத்திரம் 38ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவர்களை இயேசு நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாவதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள், இதற்காக புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலேயா நாடெங்கும் அவருடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். கலிலேயா தேசம் முழுவதும் சென்றார். எங்கெங்க போகணும் எல்லா இடங்களிலும் போய் எதிர்ச்சிதார்னா அவர் ஊழியத்தை செய்தார் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐரோப்பா கண்டத்தை அசைத்த ஒரு மாபெரும் தேவ மனிதன் D.L. மூடி. அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அருமையான ஒரு சம்பவம். அவர் தினந்தோறும் ஒருத்தருக்காரு சுவிசேஷத்தை சொல்லிடுவார். ஒரு பெரிய ஒரு தேவ மனிதர். ஒரு நாள் அவர் பகல்ல ரொம்ப அவர் ஊழிய சம்பந்தமாக அலுவலில் இருந்த நிமித்தமாக சுவிசேஷத்தை அவரால் சொல்ல முடியலை. இரவு நேரமாகிவிட்டது. படுக்கைக்கு போக முன்பாக ஞாபகம் ஒரு, ஐயோ இன்றைக்கு நான் ஒருத்தர் கூட சுவிசேஷத்தை சொல்லலை, யாருக்காவது சொல்லிவிட வேண்டும். இரவு 9 மணிக்கு மேலே ஆகிவிட்டது. 9 மணிக்கு மேலே ரோட்டை யார் நிற்க போகிறேன்னு ஆண்டவரே ஒரு ஆத்மாவது காண்பியும் ஜெபம் பண்ணிக்கிட்டு அப்படியே ஓடுறாரு. அங்கே போகிற ஒரு ஸ்ட்ரீட், ஒரு தெருவில் ஒரு போஸ்ட் ஒன்று இருக்கிறது, மின்கம்பம் ஒன்று இருக்கிறது. அதில் ஒரு மனிதன் நன்றாய் குடித்து விட்டு அப்படியே அந்த போஸ்ட்டில் அப்படியே சாய்ந்து போதையில் இருக்கான் பார்த்துக்கிடுங்க. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இந்த மனிதனுக்காவது போய் சுவிசேஷத்தை சொல்லலாம்னு சொல்லி வேகமாக போய் அவளை தட்டி, நண்பனே இயேசுவை நேசிக்கிறார், ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு சொன்னார். அவருக்கு ரொம்ப கோவம். டே நீ மூடியாடா, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி ஒரு அடி ஓங்கி ஒரு அடி அடித்தார் பார்த்து கிடக்க. இவர் கன்னத்தில் வாங்கிட்டு அவர் சொன்னார், என் வேலையை சுவிசேஷம் சொல்கிறதான், நான் தான் போய் மூடி அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி நான் உன்ட்ட சொல்ல விட சொல்லிட்டு இயேசுவோட நேசிக்க சொல்லி இவர் வீட்டுக்கு வந்துட்டார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் அடித்தானா மிதிச்சான பற்றி கவலை கிடையாது. இவருடைய டார்கெட்டுன்னா ஒரு நாள் ஒருத்தருக்காவது சுவிசேஷத்தை சொல்லிடணும், ஒருவருக்காவது ஒரு நாளில் சுவிசேஷத்தை சொல்லிவிட வேண்டும். அவர் பேசாமல் வீட்டுக்கு வந்து நிம்மதியை சாப்பிட்டு படுத்துட்டார். இவன் வீட்டுக்கு போனவன் இவனுக்கு தூக்கம் வரலை. என்னடா இயேசு உன்னை நேசிக்கிறாரு, இயேசு உன்னை நேசிக்கிறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியலை. நைட்டெல்லாம் ஒரே புலம்பல். ஐயோ இந்த இயேசு வந்துட்டாருன்னு என்ன நடக்குமோ தெரியலையே. விடியற் காலமே காலையில் நேரம் அவர் வீட்டுக்கு போயிட்டாங்க. டபன்னு கதவு தட்டான். இவர் நிம்மதியாக எந்திரிச்சு கதவை திறந்து பார்க்குறாரு. நைட்டில் ஓங்கி ஒரு அடி அடித்தா நான் வந்து நிற்கிறான் பார்த்துக்கோங்க. இவர் நினைச்சாரு திருப்பி அடுத்த கணத்தை அடிக்க போகிறானா. அவர் சொன்னேன், ஐயா என்னை மன்னிச்சு எடுங்க, காலில் விழுந்தான். ஐயா நைட்டு முழுச்சு எனக்கு தூங்க முடியலை ஐயா, எனக்கு இந்த இயேசுவை பற்றி சொல்லுங்க. அன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்தார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை சுவிசேஷத்தை சொல்லும்போது எதிர்ப்புகள் வரலாம், எது வரலாம், அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. இயேசுவும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக நம்ம எல்லாரும் ரட்சிக்க எத்தனையோ பாடுகளை பெற்றார். கடைசியில் அவர் பெற்றுக்கொண்ட பரிசு என்ன தெரியுமா? சிலுவை. சிலுவை. நமக்கும் பாடுகள் உண்டுங்க. பவுல் அதைத்தான் சொல்லுகிறார், நான் செல்லுகிற இடங்களெல்லாம் எனக்கு உபத்திரவம் இருக்குன்னு நான் அறிந்து கொள்ளுவேன், ஆனால் அது ஒன்றை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். இன்றைக்கி அதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த அளவிற்கு பாடுகள் இல்லைங்க. இன்றைக்கி எவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது, எவ்வளோ எளிதாகவோ நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிடலாம் பார்த்துக்கிடுங்க. ஆனால் இன்றைக்கு நமக்கு அந்த தாகம் இருக்கிறதா, அது வாஞ்சி இருக்கிறதா? யோசித்து பாருங்க. தாகம் இருக்குதாங்க, சுவிசேஷத்தை பிரசங்காதிருந்தால் எனக்கு ஐயோ. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால், நீங்கள் ஆசாரிகளாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உன்னத பொறுப்பை பெற்றிருக்கிற நீங்கள் சும்மா இருக்க முடியாதுங்க. மனிதனுக்காக தேவ காரியங்களை பற்றி நீங்கள் தேவசம் நிற்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது புரிந்து கொள்ளுங்கள்.
உங்களுடைய வாயிலே சத்திய வேதம் இருக்க வேண்டும். உங்கள் ஜீவகாலம் எல்லாம் யாருக்காவது சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லி கொண்டு இருக்க வேண்டும். அப்படி இருப்பதுன்னு சொன்னால் நீங்கள் ஆசாரிகளாக இருப்பதற்கு தகுதி, அது மாத்திரமல்ல ஆண்டுடைய மகன் மகள் என்று வாழ்வதற்கு தகுதியுடையவராக இருப்பீர்கள். அந்த தகுதியை கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொரு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 422 கிறிஸ்தவ கீர்த்தனை 125 பாடவும். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. கீதம் 422 கிறிஸ்தவ கீர்த்தனை 125 பாடவும். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகனாக மகளாக அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் ஆசாரியர்கள் என்ற ஒரு பெரிய உன்னதமான பொறுப்பை எங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆசாரிகளாக இருக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் எங்கள் சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்காக, மனிதர்களுக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று உம்முடைய வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கும்படியாக தளர்ந்து போன எங்களுடைய முழங்கால்களை பலப்படுத்துங்க சுவாமி. வறண்டு போன எங்களுடைய கண்களில் இந்த ஜனங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்க கிருபை தருவீராக. நாங்கள் உங்கள் வேதத்தை நாங்கள் முறைப்படி வாசிக்கவில்லை அப்பா. ஜனங்கள் எங்களுடைய உதடுகளிலே அறிவை தேடுகிறார்கள், கர்த்தருடைய வேதத்தை எதிர்பார்க்கிறார்கள் அப்பா. நாங்கள் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதற்கு நாங்கள் எவ்வளவு பேரும் தகுதி இல்லாதவர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துவீராக. உம்முடைய வேத வசனத்தின் மீது நாங்கள் வாஞ்சியாயிருந்து நாங்கள் அதை படித்து கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. சுவிசேஷத்தின் பிரசங்கியாதிருந்து எனக்கு ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரியர் என்று கர்த்தருடைய பணிவிடைக்காரர் என்று அழைக்கப்படுகிறவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும், வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டிருக்கிற நாங்கள் அதனுடைய வாழுவதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. இன்றைக்கு இந்த ஆராதனையில் பங்கெடுத்துக் கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பீராக. எங்களுடைய குறைகளையும் குற்றங்களையும் கர்த்தர் மன்னித்தருளுவீராக. எங்களை பரிசுத்தமாக்குவீராக, எங்களை சுத்திகரிப்பீராக சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வருகையிலே உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசி என்று சொல்லுகின்ற அந்த சத்தத்தை கேட்கும்படி ஒரு பாக்கியத்தை கொடுப்பீராக. எல்லா காரியத்திலையும் உண்மையும் உத்தமமாக நடந்து கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. ஆண்டவரே,
உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பீராக. நீ அவர் செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். என்னென்ன காரியங்களில் நாங்கள் குறைவுபட்டு இருக்கின்றோம் எல்லாவற்றையும் மன்னித்தருளுவீராக. இரத்தத்தால் கழுவுவீராக. எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய உண்மையான ஆசாரியர்களாக வாழுவதற்கு, உண்மையான பிள்ளைகளை வாழுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா தகப்பனே, எங்களுடைய குடும்பத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீ தந்த கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதி. எங்களுடைய குழந்தை செல்வங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இப்படி விசேஷத்தின் ஞானத்தை கொடுப்பீராக. வேலைக்காக பிரயாசப்படுகிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக. அயல் நாடுகளில் சென்று வேலை செய்ய பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அடைக்கப்பட்ட கதவுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக. உமது பிள்ளைகளுடைய வறுமைகள் மாறட்டும், கவலைகள் கண்ணீரும் மாறட்டும். ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்வீராக. திருமணத்திற்கு காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து கொடுப்பீராக. ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா. தாமதப்பட்ட காரியங்கள் எல்லாம் துரிதமாய் நடத்தி கொடுக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர் செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். குழந்தை செல்வங்களுக்கு காத்திருக்கிற தம்பதிகளுக்காய், பல ஆண்டுகளை காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக இப்படி சமூகத்தில் வருகிறோம். கற்பத்தின் கனி உம்மால் கிடைக்கின்ற ஒரு பலன், ஒரு சுதந்திரம் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கிடைக்க வேண்டிய இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் அருளி செய்வீராக. தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. அற்புதம் நடக்கட்டும். பேறுகால நிலைமை இருக்கிற சகோதரிகளுக்கு கர்த்தர் கற்பத்திற்கு பூரணப்படி சுகப்பிரசவத்தை கொடுப்பீராக. பயம் தீயில் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. பலத்தினால் நிரப்புங்க சுவாமி. நீங்க அவர் செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பலவீனமாக இருக்கிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். எனக்கு யாருமே துணையில்லைன்னு சொல்லி கலங்குற பிள்ளைகளை விட கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவர் இந்த பிள்ளைகளை பலப்படுத்துங்க சுவாமி. வீடுகளில் தனிமையாக இருக்கின்ற வயோதிபர்களுமையான அந்த பெற்றோர்களுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்து சுகவாழ்வும் கொடுப்பீராக. வயோதிப காலத்திற்கு எல்லா பலவீனங்கள், எல்லா சோர்வுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுபடி ஜெபிக்கிறோம். நீரே உமது பிள்ளைகளை பலப்படுத்துங்க. பல நாட்களாய் மாதங்களாய் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். படுக்கையில் இருக்கிற கர்த்தர் அவளை தாங்குவீராக. படுக்கை முழுவதும் மாற்றி போட்டு ஒரு புதிய பலத்தால் நிரப்பன நாங்கள் ஜெபிக்கின்றோம். வீடுகளிலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். என்னென்ன வியாதிகளினால் உமது பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள், எல்லா வியாதியின் வல்லமையிலிருந்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பலவீன கட்டுகளும் வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அற்புதம் நடப்பதாக. நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் ஐயா. குடும்பத்தில் காணப்படுகிற கசப்புணர்வு மாறட்டும், பகைகள் மாறட்டும் சுவாமி. அநேக குடும்பங்கள் ஏதோ ஒரு போராட்டத்திலும் இந்த பிரச்சனை நிமித்தமாக கணவன் மனைவிக்குள்ளாக அன்பு கிடையாது, ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் பிரவேசிப்பீராக. கர்த்தருடைய அற்புதம் இந்த குடும்பங்கள் நடக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நியாயமாய் உமது பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நன்மைகள் வராமல் தடைப்பட்டு இருக்கிற அறிந்திருக்கிறீங்க. அந்த எல்லா தடைகளும் கர்த்தர் மாறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசாங்கத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிற நியாயமான நன்மைகளை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக சுவாமி. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்திருக்கிறபடி நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொழில்கள் வியாபாரங்கள் செய்கிற பிள்ளைகளுக்காக என்னென்ன வேலைகள் உங்களுடைய பிள்ளைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. பொருளாதார ரீதியிலே ஆண்டவரே மிகுந்த பிரச்சனைகளோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக, கடன் பாரத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையதுன்னு சொன்ன ஆண்டவர் ஐயா, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வீராக. எல்லா கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுத்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சந்தோஷப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இதற்கு பிரயாசப்பட்ட ஒவ்வொருடைய பிரயாசங்களையும் எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அவர் செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏழைகள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கண்ணீரையும் கர்த்தர் பார்த்து அவருடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த கோயம்புத்தூரை சார்ந்த அருமையான சரோஜினி ஆல்பர்ட் இந்த அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நேசிக்கிற அருமையான ஒரு மகள் ஐயா. ஆண்டவரே உம்முடைய மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கருத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல சுகத்தை பலத்தை நீடித்து சுகவாழும் கொடுத்து வழிநடத்துகிற எல்லா பலவீனங்களிலும் கர்த்தர் உன்னதமான பலனை உம்முடைய மகளுக்கு கொடுத்து கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நீடித்து சுகவாழ்வு நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவ பிரசனம், தேவ கிருபை அவளோடு கூட இருந்து அவளை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். கொடுத்த
அருமையான மகளுக்காக உடைய குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அவருடைய கணவருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசனம் தேவ கிருபை உமது அடியார்களை நிரப்பணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல சுகத்தையும் பலத்தை நீடித்த சுகவாழ்வும் கொடுத்து வழிநடத்துவீராக. உமது பிள்ளைகள் எல்லா வாஞ்சிகள் விருப்பங்கள் அறிந்திருக்கிற தேவன் அதை நிறைவேற்றி கொடுக்கும்படியே ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் வந்திருந்தார்களோ ஒவ்வொருடைய தேவைகளுக்கு சந்தித்து நிறைவான பலன் நான் நிரப்புவீராக. நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புவதற்கு வேண்டிக் கொள்கிறதற்கு அதிகமாய் கிரிச்சிற வல்லமையின்படி கத்த பெரிய கட்டளை கணம் துதி மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிற ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்தில் விடுத்து உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதி நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. முதுகுமாரங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்து மூலமாக நிர்வாணங்களையும் பூமியை அவைகள் எல்லாம் சிருஷ்டித்தீர். மனு குலத்து சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்து விழுந்தபோது புது சிருஷ்டி முதல்வர்களாக நீர் எங்களை மீட்டு கொண்டே. பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதர் உருக்கமாக அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தறினரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பொருளும் போதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்துவதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி
அதை பிட்டு சீசலுக்கு கொடுத்து, எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்ன நினைவுறுமளிச்சங்கள் என்றார். அப்படி ராபோஜன பண்ணின பின் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பிடம் உங்களுக்காக அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய ஆண்டவர் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேலும் கூர்ந்து முது அடியாராகி நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வருகை எதிர்நோக்கிறவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரை தந்தை அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஒரு பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலும் வளரும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. பரமண்டலங்கள் இருக்கிற ஆண்டவருடைய திருப்பந்தியை சேருவதற்கு நம்மேல் எவ்வளவு பேரும் தகுதி இல்லை என்று உணர்ந்தவர்களாக ஆண்டவருமை தகுதிப்படுத்தும்படி பரிசுத்தப்படுத்தும்படியாக நாம் யாவரும் சேர்ந்து தாழ்மையின் விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் நம்முடைய பந்தியில் சேர்க்க முடியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உடைய மேஜையின் கிழிவின துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர். ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் மாறாதவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மீதான இரத்தத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் உடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்கள் கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? ஜெபம் பண்ண கடவோம்.
கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாய் சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகி நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, கடவுளே, பிதாவே, நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திருச்செல்வமும் இரத்தமும் ஆகிய ஞான ஆகாரத்தால் எங்களை திருப்தியாக்கி இருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து என்றும் உள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வம் ஆத்துமாவுமாய் எங்களை தூய உயிருள்ள பலியாக உமக்கு படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. நாங்கள் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாமல் கடவுளின் திருவுளம் என தேர்ந்தெடுக்க எங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றமடைய அருள் புரிவீராக. கடைசியில் நாங்கள் உமது இறைமக்கள் அனைவரோடும் உமது என்றுமுள்ள அரசின் மகிழ்ச்சியை பெறத்தக்கதாகும் இவ்வுலகில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியானோரும் ஒரே கடவுளாய் என்றென்று வீச்சிருந்த ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தை சிதை காக்கிடுவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்றும் என்னும் சதா காலங்களிலும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. கீதமாக கீதம் 592 பாமாலை முடிவு கவிகள் 4 பாடுவோம். தெய்வ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும். கீதம் 592 பாமாலை முடிவு கவிகள் 4 பாடுவோம். கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தில் நிறைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வரும் நாட்களெல்லாம் உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்ட ஒரு நாட்களாக ஆண்டுகளாக அமைய கிருபைதார். ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தர்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே சென்று வாருங்கள்.